ஸ்ரீலங்கா அவங்க. அன்புராஜன் ப்ரோ, பாம்புகள் மட்டும் வளர்க்கவே கூடாது. ஏன்னா அதுக்கு நன்றி உணர்வு கிடையவே கிடையாது அக்கா. அப்படியா? ம். அது என்னமோ உண்மைதான். அதாவது பொதுவான கருத்து என்ன சொல்லுவாங்கன்னா, விலங்குகளுக்கு அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாது. எவ்வளவுதான் நம்ம வளர்த்தாலும் அதோட மைண்ட் தாட்ல இந்த இப்போ கூட ரீசண்டா ஒரு டாக் வளர்த்தவங்களே கடிச்சிருச்சான். அது அந்த அம்மாவுக்கு லைட்டா ஏதோ மாடியில் போய் காய போட போயிருக்கு. அந்த டாக் தனியாக இருந்திருக்கு. ஏதோ லைட்டாக கடிச்சிச்சு என்னன்னு தெரில. அந்த பிளட்டு வந்திருக்கு. அந்த பிளட்டோட டேஸ்ட் அதுக்கு பிடிச்சி மறுபடியும் அந்த கையை பிடிச்சி நல்லா கடிச்சிருச்சு. பாதி சதையை எடுத்துருச்சான் வளர்த்தவங்களை. அப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. காத்தியஸ்டே ஓகே பாய் பாய். இங்கிலீஷ் வேர்டு பார்த்து தான் நான் பேடு கமெண்ட்டுன்னு சொன்னேன். நீங்கள் கவனிக்கலை. ஓ அப்படியா? இங்கிலீஷ் வேர்டு கேட்டுன்னு போட்டிருந்துச்சு. சீன்னு போட்டிருந்துச்சு. சீனா பாருந்தான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் டெலீட் ஆயிடுச்சு. அன்புராஜன் ப்ரோ, அப்போ கேட்னால மனிதர்களுக்கு பாதிப்பு கிடையாது அக்கா. அது ஓரளவு நம்ம வளர்ப்புல தான் இருக்கு. அதுவும் நம்மளும் கொஞ்சம் அது என்னது பெரிய ஆண் கேட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதுக்கிட்ட ரொம்பலாம் நம்ம டச் வச்சுக்க கூடாது. இது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அந்த மாதிரி கேட்டெல்லாம் அதுவே போயிடும். வெளியே சுத்த போயிடும். எப்பாவது தான் வரும். இல்லை சொல்கிறேன், இப்போ நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. அதாவது ஒரு கதை என்னன்னா, ஒருத்தர் யானை பாகன்னு ஒரு நாள் செத்துட்டார். அப்போ எல்லாரும் பார்க்க வந்த இடத்துல யானை அழுதுகிட்டே இருந்திருக்கு. பாரு, அது எவ்வளவு அன்பாக வளர்த்தவரை போயிட்டாருன்னு அது எவ்வளோ பாசமாக அழுகுது அப்படின்னு எல்லாரும் கவலைப்பட்டாங்க. யானை ரொம்ப அழுகுது அவர் இறந்ததுக்கு. அழுதுகிட்டே இருக்கு, ஐயோ தன்னோட எஜமான இழந்துட்டாரேன்னு. அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, அந்த மனுஷன் எப்படி இறந்தாருன்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, அவர் தூங்கிட்டு இருக்கும்போது யானை பாசமாக அவர் மேலே சாஞ்சிருச்சான். அது அவர் மூச்சு முட்டி இறந்துட்டார். அதுக்கு தெரியாது நம்ம சாஞ்சா அவருக்கு தாங்காதுன்னு. அதுக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி அவங்களுக்கு அஞ்சறிவு தான். நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். மனோஜ் ப்ரோ, நான் வளர்த்த தேல் அப்படி இல்லைக்கா, அன்பா பழகும். தேல் குட்டி போட்டால் உங்களுக்கு கொடு. வேணாம்ப்பா, தேல் ரொம்ப விஷமா, அதுக்கு மருந்தே கிடையாதாம். ஆர்டிஸ்டர், என் ஃபோனு இருந்தால் கால் பண்ணுங்க அக்கா. எனது ஃபோனு இருந்தாவா? நம்பரு எங்கே இருக்கு? என் ஃபோனு இருந்தால் கால் பண்ணுங்க அக்கா. ஓகே. தேலை வளர்க்குறாராமா. அந்த மாதிரி யானை கதை மாதிரி தான். அது பாசமாக தான் செய்யும். பாசமாக கடிச்சேன்னு நினைக்கும், நம்ம எஜமான் தானே அப்படின்னு. புரிஞ்சிடுச்சா யானை கதை? அது மாதிரி மனோஜ் ப்ரோ, பாசமாக அது பாசத்தை காட்டுச்சு. தேல் உங்கள் மேலே என்னைக்காவது ஏறி பாசத்தை காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்ன அடுத்த மெசேஜை காணோம். ஓகே, நான் போயிட்டு வரேன். 1 மணி நேரம்